Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. நாளைக்கு எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். அதனால் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதாவது இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் ஒன்ஸு அதாவது ஒரு தடவையாவது இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் தயவுசெய்து நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. சப்போஸ் உங்களால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணலாம். ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் வந்து உடனே ஃபில் ஆகிடுது. அதனால் நிறைய பேர்த்த உள்ளே கொண்டு வர முடியல. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான பேப்பர். நாளைக்கு நம்ம வந்து நினச்சி எக்ஸாம் எழுத போகிறோம். EC 3353, அதாவது EDCன்னு சொல்லுவோம். சரியா? எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸோட பேப்பர் தான் நம்ம நினச்சி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பேப்பர். இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான அதாவது லாஸ்ட் மினிட்ல நாம இதெல்லாம் ரிவைஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா இதிலிருந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இந்த டாபிக் கீழே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நான் பார்த்துட்டேன்னா இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னாவே 13 மார்க் 15 மார்க் நம்ம என்ன பண்ண வேணாம்னு பார்த்தீங்கன்னா கவலையே பட வேணாம். யூனிட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஃபுல் வேவ் ரெஃபெக்டர். சரியா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் PN ஜங்ஷன் டயோட், அதுக்கப்புறம் ஜீன டயோட். சரியா? ரொம்ப முக்கியமானது. யூனிட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா CE CG CC ஆம்பிளிஃபையர் இது ஃபுல்லாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் BJT, சரியா? MOSFET ஸ்மால் சிக்னல் மாடல் இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைசன் மெத்தட்ஸு, அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியல் டியூன்ட் ஆம்பிளிஃபையர் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி MOSFETயில் இன்புட் ஸ்டேஜ். சரியா? ரொம்ப முக்கியமானது. யூனிட் 3ல் இருக்கக்கூடியது. யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 ரொம்ப முக்கியமான யூனிட்டு. சரியா? கண்டிப்பாக யூனிட் 4லேருந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்க. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டேன். யூனிட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் கரண்ட் சீரிஸ். சரியா? அதை பற்றி தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஸ்டன் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்ஸ் இதையும் தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஹார்ட்லி வின் பிரிட்ஜ் ஆக்சிலேட்டர். சரியா? தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் நெகட்டிவ் ஃபீட்பேக். சரியா? இதையும் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் 5 பவர் ஆம்பிளிஃபையர் டெம்பரேச்சர் எஃபெக்ட் இதை தெளிவாக பார்த்துங்க. கிளாஸ் ABC பவர் ஆம்பிளிஃபையர் அதை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் AB பவர் ஆம்பிளிஃபையர் யூஸிங் MOSFET, அதுக்கப்புறம் DC கன்வெர்ட்டர். சரியா? இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. இதோட PDF லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துக்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இதை மட்டும் நல்லா பார்த்துட்டு போங்க, போதுமானது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.